என்னால மட்டும்தான் வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்லி அவர் பேசியிருக்காரு. அந்த ஆடியோலாம் என்கிட்ட இருக்கு. அதுகிட்ட வந்து இந்த மாதிரி நிறைய சில மெசேஜ் சாட் எல்லாம் வந்து அவங்க செல்லுல சேட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே நான் பார்த்துட்டு நான் கூப்பிட்டு கேட்டு கண்டிச்சேன் நான் அவங்கள. காதல் வலையில் வீழ்ந்த காம கொடூரன் ராஜி தலைமறைவு. தாய் அளித்த அதிர்ச்சி வாக்கு மூலம் 17 வயதான சிறுமி வரை காதல் மோகத்தில் விழ வைத்த காம கொடூரன் கபடி கோச் ராஜி தலைமறைவான பின்னணியும், மகளே தாய்க்கு மனசாட்சி இல்லாமல் சாட்சி சொன்ன காதல் கசப்பு சம்பவத்தையும் நாம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். போக்சோ வழக்கில் தேடப்பட்டு வரும் கண்ணகி நகர் காம கொடூரன் கபடி பயிற்சியாளர் ராஜி மீது கபடி வீராங்கனையின் தாயார் பேட்டி அளித்தது தமிழகத்தையே தற்போது ஒரு உலுக்கி உள்ளது. காதல் யாதென்றறியாத காதல் வயதை எட்டாத 17 வயதான தனது பெண்ணிடம் காதல் என்ற பெயரில் கண்ணாமூச்சி ஆடியிருக்கிறான் இந்த கபடி கோச் ராஜி. பாலியல் உணர்ச்சி தூண்டும் வகையில் ஆபாச பேச்சுகளையும் ஆசை வார்த்தைகளையும் கூறி தனது மகளை காதல் வலையில் சிக்க வைத்திருக்கிறான் அந்த படுபாவி என்றெல்லாம் கதறி இருக்கிறார். பிஞ்சி மொட்டு தன் தாய் சொன்னதை கேட்டு அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் கபடி பயிற்சியாளர் ராஜி மீது போக்சோ உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபாச மன்மதனின் பின்னணி தெரியாமல் காமன் கபடி பயிற்சியாளர் ராஜிக்கு ஆதரவாக அவரிடம் பயிற்சி பெற்ற தமிழகத்தின் நாளைய தூண்களாகிய வீராங்கனைகள் குரல் கொடுத்திருக்கிறார். அதில் அவர் கூறியது என்னவென்றால், எனது தாயின் தூண்டுதலின் பேரில்தான் பயிற்சியாளர் மீது பொய்யான புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனது தாய் பணத்தாசை பிடித்தவர் என்றும் பேசி ஒரு ஆடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். பெற்ற தாய் தன் மகளுக்கு தீங்கு செய்வாளா என்ற கேள்வி தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருக்கு எதிரான ஆதாரத்தை புட்டு வைத்திருக்கிறார். ஊடகத்தின் முன்பு எடுத்துரைத்திருக்கிறார். எனது மகள் என் மீது சுமத்தி உள்ள தகவல்கள் அனைத்தும் முற்றிலும் பொய்யானவை. தலைமறைவாக உள்ள பயிற்சியாளர் ராஜியின் தூண்டுதலின் பேரிலே அவள் எனக்கு எதிராக பேசி வருகிறாள். எனது மகளை கபடி பயிற்சியாளர் ராஜி மூளைச்சலவை செய்துள்ளார். இதற்கான ஆடியோ ஆதாரம் என்னிடம் உள்ளது என்ற திடுக்கிடும் தகவலை பகிர்ந்திருக்கிறார். 17 வயதான எனது மகளிடம் காதல் என்ற பெயரில் பாலியல் உணர்ச்சியை தூண்டும் வகையில் கபடி பயிற்சியாளர் ராஜி பேசி வந்துள்ளார். இதற்கான வாட்ஸ்அப் சாட்டிங் ஆதாரங்கள் அனைத்தும் சேகரித்து வைத்திருக்கிறேன். அதை காவல் நிலையத்தில் சமர்ப்பித்து புகாரும் அளித்திருக்கிறேன். ஆரம்பத்தில் இது குறித்து எனது மகளிடம் கேட்டு கண்டித்த போது தெரியாமல் செய்துவிட்டேன். பயிற்சியாளர் தொடர்ந்து பேசி தொல்லை கொடுப்பதால் பயமாக இருக்கிறது என்றெல்லாம் தன் தாயிடம் நாடகமாடியிருக்கிறாள் என்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. இதை நாடகத்தை அறியாத தாயோ, நானும் அவளுக்கு தைரியம் கூறி முழு ஆதரவு தந்தேன். ஆனால் தற்போது தன் மகளையே தனக்கு எதிராக காம கொடூரன் திருப்பி இருக்கிறார் என்பதை பின்புதான் தான் உணர்ந்ததாக ஊடகத்தின் முன்பு புலம்பி இருக்கிறார். இதுக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு 4 குழந்தைகிட்ட நடந்திருக்காங்க. அந்தோட தகவல் வந்து எனக்கு முழுக்க தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அனுப்பியிருக்க மாட்டேன். மற்ற குழந்தைங்களே அனுப்பி விட்டுருக்க மாட்டேன். நான் இது சம்மந்தமா ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேயும் நான் போய் கேட்டு நான் சொன்னேன். இது போல நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானும் பாதுகாப்பா இருந்திருப்பேன். மற்ற குழந்தைங்களையும் இவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்க நான் வச்சிருப்பேன். நான் எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு கேட்கும் பொழுது அவங்களும் முழுக்க நம்பல. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி இந்த மெசேஜ் ஆடியோ எல்லாத்தையும் அவங்க கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள நம்பிட்டு இப்போ என் கூட வந்து அவங்களும் எல்லாமே இப்போ துணையா இருக்காங்க என் கூட. கண்ணகி நகர் கபடி வீராங்கனை சிறுமி புகார் அளித்த பிறகுதான் ராஜியின் கோரமுகம் வெளிச்சத்திற்கு வந்து உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் 4 சிறுமிகளிடம் இதே போன்று தவறாக நடந்திருக்கிறார். கபடி பயிற்சியாளர் ராஜி மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் போலி ஃபேஸ்புக் கணக்குகளை உருவாக்கி தங்களை நல்லவர்கள் போல காட்டிக்கொள்ளும் பொய் பிரச்சாரங்களையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை.
திட்டமிட்டு போக்சோ வழக்கில் தலைமறைவாக உள்ள கபடி பயிற்சியாளர் ராஜி தில்லுமுள்ளு செய்து அவரது சொந்த வங்கிக்கு கணக்கிற்கு மாற்றிக்கொண்டார். மகளின் வங்கி கணக்கு அனைத்தும் பயிற்சியாளரிடமே சிக்கிக் கொண்டது. எங்களை மகளிடம் நெருங்க விடாமல் தடுத்து பணத்தையும் ஏமாற்றி இருக்கிறார். கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாருக்கு நடவடிக்கை எடுக்காததால் இந்த அனைத்து சான்றுகள் மற்றும் வாட்ஸ்அப் சாட் ஆதாரங்களுடன் தாம்பரம் காவல் ஆணையரகத்திலும் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் கபடி பயிற்சியாளர் ராஜி மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் என்று பரபரப்பு பேட்டி அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தமிழகத்தையே ஒரு உலுக்கியது என்றே சொல்லலாம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை தலைமறைவாக இருக்கும் இந்த காம கொடூரன் ராஜுக்கு சட்டம் தகுந்த பாடத்தை கற்பிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.